இந்து முஸ்லிம் பிரிவினையை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். பிரிவினையை ஏற்படுத்தினால் பொது வாழ்வுக்கு தகுதியற்றவன் என்றும் ஆவேசம். கடவுள் ராமரை மீண்டும் கூடாரத்திற்கு அனுப்ப காங்கிரஸ் சதி செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பாய்ச்சல். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பேசுபவர்கள் காங்கிரசார் என்றும் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் ஆட்சியின் கீழ் விரைவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்படும். அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா பேச்சு. பிரதமர் மோடிக்கு அவர் விரும்பும் உணவை சமைத்துக் கொடுக்க தயார் என்று மம்தா பானர்ஜி தெரிவித்த கருத்தால் சர்ச்சை. பிரதமர் அசைவம் சாப்பிட மாட்டார் என்பது தெரிந்தும் வம்புக்கு இழுப்பதாக பாஜக விமர்சனம். தேர்தல் முடிவுகளை இறுதி செய்ய நீதிமன்றம் செல்லக்கூடிய நாடுகள் இந்தியாவுக்கு அறிவுரை வழங்குவதா? அமெரிக்கா மற்றும் கனடா மீது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மறைமுக தாக்கு. தமிழ்நாட்டிற்கு 19ஆம் தேதி வரை மஞ்சள் எச்சரிக்கை. அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கு நிபந்தனையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கலாம். தமிழக அரசுக்கு மாநில சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு பரிந்துரை. பெலிக்ஸின் யூடியூப் சேனலில் முத்துராமலிங்க தேவர் பற்றி சவுக்கு சங்கர் அவதூறு கருத்து தெரிவித்ததாக புகார். இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் கோவை போலீசார் வழக்கு பதிவு. ஆந்திராவில் நடந்த கோர விபத்தில் லாரியும் பேருந்தும் தீப்பிடித்து எரிந்ததில் ஓட்டுநர்கள் உட்பட 6 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. இரு ஓட்டுநர்களும் மதுபோதையில் இருந்ததே விபத்திற்கு காரணம் என விசாரணையில் தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே முன்னால் சென்ற லாரி மீது கார் மோதி கோர விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 4 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை சென்ட்ரல் விமான நிலையம் இடையேயான நீல வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை பாதிப்பு. விமான நிலையம் செல்லும் பயணிகள் பச்சை வழித்தடத்தில் பயணிக்குமாறு மெட்ரோ நிர்வாகம் அறிவுறுத்தல். குஜராத்தில் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பள்ளி தாளாளர் கைது. புகார் அளிக்க வேண்டாம் என சிறுமியின் தந்தைக்கு அழுத்தம் கொடுத்த காவல் உதவி ஆய்வாளரும் கைது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 280 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 53,800 ரூபாய்க்கு விற்பனை. சூரியனில் ஏற்பட்ட சூரிய புயலால் செயற்கைக்கோள் சேவைகள் பாதிப்பு என தகவல். இன்சாட் வகை செயற்கைக்கோள்கள் நல்ல நிலையில் செயல்படுவதாக இஸ்ரோ அறிவிப்பு. முதுமலை புலிகள் காப்பகத்தில் விஐபிக்கள் போன்று பராமரிக்கப்படும் குட்டி யானைகள். கால்நடை மருத்துவர்கள் மேற்பார்வையில் 24 மணி நேரமும் கவனிப்பு. லண்டனில் இந்திய வம்சாவளி பெண் கத்தியால் குத்தி கொலை. குற்றவாளியை கைது செய்து போலீசார் விசாரணை. இந்தோனேஷியாவின் மேற்கு சுமத்ரா மாகாணத்தில் பயங்கரம். எரிமலை குழம்பில் மூழ்கி கொத்து கொத்தாக பலியான உயிர்கள். அர்ஜென்டினாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் கன்கார்டியா நகரம் கடும் பாதிப்பு.
100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். கிழக்கு ரஃபாவில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து அச்சுறுத்தும் இஸ்ரேல் படைகளால் பதற்றம். இஸ்ரேலிய டேங்குகள் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தும் பரபரப்பு வீடியோ காட்சிகள் வெளியீடு. மொராக்கோ செஸ் தொடரில் விஸ்வநாதன் ஆனந்த், மேக்னஸ் கால்சன் நேருக்கு நேர் மோதல். ஜாம்பவான்கள் மோதும் போட்டி என்பதால் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் அணிகள் பலப்பரீட்சை. கவுஹாத்தியில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது.